பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் மீனா கிட்ட போயிட்டு, மீனா, உன்னுடைய புருஷனுக்கு ஒரு அசிங்க அவமானம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட என் அப்பாவை கேள்வி கேட்டியா? உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மாமனார் என்ன சொன்னாலும் அது உனக்கு சரி அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. உடனே மீனா, நான் என்னங்க பண்ணேன்? மாமா கேள்வி கேட்கறது சரி தானே? நீங்க எதுக்காக அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க? குடிச்சது உங்க தப்பு தான். இந்த உலகத்துல யாருக்குமே பிரச்சனை இல்லையா? எல்லாரும் குடிச்சிட்டு தான் திரியறாங்களா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதானே, எனக்கு என் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிட்டாதான் இந்த உலகமே அழிஞ்சிடுமே. இங்க பாரு, உன்கிட்ட வளவலனால நான் எதுவும் பேச விரும்பல. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ என் கூட வரணும்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன், ஏன் அவ வரணும்? அவ இந்த வீட்டோட மருமகள், என் பொண்ணு மாதிரிடா. அவ எதுக்காக வரணும்? தப்பு பண்ணது நீ. அந்த தப்புக்கான தண்டனையா உன்னை வீட்டை விட்டு நான் துரத்துறேன். அதுக்கு எதுக்காக மீனா வரணும்? மீனாலாம் வரமாட்டா. மீனா இங்கதான் இருப்பா. என்னப்பா மீனா சொல்றேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் மாமான்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இதை கேட்டதும் செந்திலுக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. சரிதாண்டி, சரிதான். உன்னை லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்னா, ஆனா உனக்கு உன்னுடைய புருஷன் முக்கியம் கிடையாது, உன்னுடைய மாமனார் தான் உனக்கு முக்கியம் அப்படித்தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோமதி பாண்டியன் கிட்ட, ஏங்க, ஏதோ தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டான், அதுக்காக அவனை வீட்டை விட்டு துரத்தணுமா? ப்ளீஸ்ங்க, எனக்காக எனக்காகங்கன்னு சொல்லி ரொம்பவே கோமதி ரிக்வஸ்ட் பண்றாங்க. உடனே பாண்டியன், இங்க பாரு, யாரெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ தாராளமா அவங்களும் வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்லி கோவப்பட்டு பேசினதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம கோமதி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே செந்தில், அம்மா, எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காகலாம் அந்த ஆளுகிட்ட கேள்வி எல்லாம் வாங்க வேண்டாமா? கட்டுன பொண்டாட்டியே எனக்கு துணையா இல்லாத போது நீ எதுக்காகமா பேசிட்டு இருக்க? விடுமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா செந்தில் வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. இது நினைச்சு மீனாவுக்கும் வருத்தமா இருக்கு. இருந்தாலுமே மீனா பாண்டியன் சொல் பேச்சு கேட்டு பாண்டியனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு பாண்டியனோட வீட்டிலேயே இருக்காங்க. மீனாவோட சூழ்நிலைய செந்தில் புரிஞ்சுப்பாங்களா, இல்ல மீனாவை விட்டு நிரந்தரமா போகணும்னு சொல்லி செந்தில் முடிவெடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.